அப்படின்னு சொல்லிட்டு ஓக்லஹாமாவில் இருக்கிற ஒரு கேம்பிங் சைட், அதாவது ஒரு ஸ்டேட் பார்க்குக்கு தான் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்த தடவை கேம்பிங் பண்ணலை, பேபிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. பட் ஆனால் ஸ்டேட் பார்க்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பென்டன்வில்லேருந்து இந்த புரோக்கன் போ வந்து ஓக்லஹாமாங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ பென்டன்வில்ல என்ன அட்வான்டேஜ்னால் அது வந்து ஒரு நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிறனால வந்து நிறையா ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்ம ஈஸியாக ட்ரைவ்லேயே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நாங்கள் போகிற ட்ரைவுமே ரொம்ப சீனிக்காக பியூட்டிஃபுல்லாக டனல் எல்லாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபால் கலர்ஸ் பார்க்க வரணும்னு பேசிக்கிட்டே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 ஹவர்ஸில் ரீச் ஆனோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமில் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஆன்மிக்குட்டி இதுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ணது வந்து ஓக்லஹாமா ஸ்டேட் பார்க்குடைய லாட்ஜ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்டேக்குமே வந்து நல்லா வந்து ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் உள்ளே போய் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவிலேருந்துமே வியூ ரொம்ப நல்லா இருந்தது. ரூம் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ஒரு கிங் பெட் அண்ட் அப்புறம் வந்து புல் அவுட் கவுச் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களுக்குமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே பென்டன்வில் மூவ் ஆனதுலேருந்து வந்து ரொம்ப அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. சாட்டர்டே ஆனால் வித்யுத் கிளாஸு, சண்டே ஆனால் வந்து மீல் ப்ரெப், இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 8 மாதம் சேம் ரொட்டீன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அண்ட் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, டெக்ஸஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி கல்பனா அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதனால தான் வழியில் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் ரீசெட் ஆகிட்டு போகலாம், இல்லைனா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட போய் புலம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சான்வி குட்டிக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டது இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் என்ன இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு குட்டி ட்ரையல் போயிட்டு வாக் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த லாட்ஜ்லேருந்தே அப்படியே வந்து டவுன்ஹில் வந்தோம்னா அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் சீனிக் வியூ இருந்தது ஆஃப் த லேக். ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து ட்ராவல் டயர்ட்னஸ்க்கு இது ஒன்று மட்டும் போதும்னு சொல்லிட்டு லாட்ஜை சுற்றியே வந்து சும்மா அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு குட்டியாக வாக் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரூமுக்கு வந்து இருட்டுற வரைக்கும் பால்கனியில் உட்காந்துருக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு சர்ப்ரைஸாக கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வந்து ஹாய் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. வித்யுத்துக்கு ஐயோ டீர்லாம் வருது நம்மளை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பயம்னா, நல்ல வேலை இப்போ வந்துச்சு, நம்ம கீழே இறங்கி போனப்போ வரல, வந்திருந்ததுன்னா பயந்துருப்போன்னு தோணுச்சு. ஸோ நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனிக்கான வியூ. நம்ம எங்கே நேச்சுரல் சீனரின்னு எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ வந்து காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்குறது வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து நம்ம மைண்ட் எவ்வளோ நாய்ஸியாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே சைலண்ட் பண்ணிடுது. இட் வாஸ் சச் அ கிரேட் ரீசெட் ஃபார் அஸ். பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்த்துட்டு காலையில் அங்கேயே இருந்த பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் கிராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டேட் பார்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனோம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூ. அண்ட் அந்த லேக்கை சுற்றி குட்டி குட்டியாக ஸ்ட்ரீம்ஸு, அப்புறம் வந்து குட்டி பாண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. கேம்பிங் ஏரியா எல்லாமும் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. வென் சான்வி குட்டீஸ் ரெடி நம்ம போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோம். அடுத்து ஒரு மியூசியம் மாதிரி போனோம். வித்யுத் சென்டர் மியூசியம், பிளானட்டோரியம்ஸ் அண்ட் அந்த ஓல்டு ஐட்டம்ஸ் பற்றிலாம் வந்து இப்போ படிக்கிறான் போல இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். நீயா மியூசியமா அப்படி இருந்தது எங்களுக்கு. ஸோ அவன் வந்து போயிட்டு அந்த 100-year-old கேபின் அதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஒரே ட்ரங்க்கில் செஞ்ச வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த டைனோசர்ஸ், மில்லியன்-இயர் ஓல்டு அது இதுன்னு நிறைய கதை சொன்னான். சரி, அவனுக்காகன்ட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்குமே நல்லா இருந்தது. ஸோ ஒரு வுட்டில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து சேர்த்து வுட்டெல்லாம் வச்சு சில ஆர்டிஃபேக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டேட் பார்க்குக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ வேறு.
அப்புறம் வந்து நம்ம ட்ரெக்கிங்லாம் போனால் ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க இல்லையா, இங்கே நான் வந்து என்ன பார்த்தேன்னா அதில் டைரெக்ஷன்ஸோடு இருந்தது, விச் வாஸ் நியூ டு மீ. அப்புறம் ஸ்டேட் பார்க்குக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் இருந்தது, அது வாங்கிக்கிட்டோம். ஸோ அங்கே யூஸ்வலி ஆன்டேரியாவுக்கு வாங்கியிருந்தோம், ஒரு ஃபியூ கவர் பண்ணோம், அதுக்கப்புறம் முடியல. சரி இங்கேயாச்சும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓக்லஹாமா பார்க்ஸ்கோட இது வாங்கினோம். ஸோ அப்புறம் அப்படியே ட்ரைவ் மாதிரி வந்துட்டு சும்மா வித்யுத் கொஞ்சம் நேரம் தண்ணியில் என்ஜாய் பண்ணோம். ஸோ அது பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, அப்புறம் ட்ரெயின் ரைட்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கூட்டம் இல்லாமல் வீக் டேயில் போனதுனால அதெல்லாம் நாங்கள் போகல. ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஃபேமிலி டைம் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ராம் வந்து இந்த கேட்டபுல்ட் வாங்கிட்டு அதை வந்து இது பண்ணி சின்ன குழந்தையாட்டம் விளையாடிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சுக்கு வந்து ப்ரெஸ்ஸான்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஸோ புரோக்கன் பவுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஹோச்சா டவுன்னு சொல்லிட்டு ஒரு இடம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸோட இந்த பெஸ்டோ வாஸ் வேறு லெவல். ராமுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் அவர் புலம்பிட்டு இருந்தார். பட் எனக்கும் வித்யுத்துக்கும் இட் வாஸ் ஸோ குட். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து மேஸ்னு ஒன்று இருந்தது. சரி அங்கே போகலாம் வா, ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டோம் இட்டாலியன்னு. சரி கொஞ்சம் ஜெரிக்கட்டோன்னு சொல்லிட்டு மேஸ்குள்ளே போயிட்டேன். என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு பார்த்தா 1.5 மணி நேரம் இங்கேயே சுற்றுறாப்புல ஆகிடுச்சு. அங்கேன்னு சுற்றி அந்த எல்லா ஸ்டாம்ப்ஸும் வாங்கிட்டு வெளில வரதுக்குள்ளே ஐயோ ரொம்ப டயர்டாகிடுச்சு. சான்விக்குட்டி தூங்கிட்டதுனால ராம் அப்படியே தோளில் போட்டுக்கிட்டே வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாருக்குமே செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எப்படா வெளில வருவோன்ற மாதிரி ஆகிடுச்சு. வந்துட்டு ரூமுக்கு வந்தால் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அகெயின் வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து டெக்ஸஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். ஸோ ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரீசெட் பண்ணிவிட்டு காலையில் விடிஞ்சோன்னே சன்செட் அகெயின் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து டெக்ஸஸை நோக்கி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ டெக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். டேக் கேர், பாய்.